ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் கே. சுபாஷ். இப்போ வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பேசிட்டு வரேன். இது பகுதி 3. ஏற்கனவே வடக்கு பார்த்த வீடை பற்றி, அதனுடைய நன்மை தீமைகளை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கிழக்கு பார்த்த வீடு. இந்த கிழக்கு பார்த்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ். இப்போ உங்களுடைய கொம்பஸை நீங்கள் வைக்கிறீங்க. கொம்பஸ் நார்த்தை காட்டுது, அது வடக்கை காட்டுது. இப்போ உங்களுடைய நெத்தி பகுதி வடக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வலது கை ஈஸ்ட்டு. அப்போ இந்த ஈஸ்ட் பார்த்த வீடுன்னு சொல்கிறது, கிழக்கு பார்த்த வீடுன்றது இன்னும் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடியே சூரியன் வரும். காலையில் நீங்கள் எழுந்துச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடுகளை தான் கிழக்கு பார்த்த வீடுன்னு சொல்கிறது. வாஸ்து சாஸ்திரத்திலேயே பெரும்பாலும் வாஸ்து நிபுணர்கள்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டால், இந்த 4 வகையான வீடுகளில் இந்த கிழக்கு பார்த்த வீடு தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஒரு பெர்சன்டேஜ்னு கொடுக்க போனால் இதுக்கு 100 விழுக்காடுன்னு சொல்லுவாங்க. நார்த்து பார்த்த வீடை 95, வெஸ்ட்டை 90, சவுத்தை 90 மார்க்கு தான் கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு 100%ன்னு சொன்னால், சூரியன் நேராக அந்த வீட்டின் வாசலுக்கு வருவது தான் காரணம். பெரும்பாலும் இந்த கிழக்கு பார்த்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வாஸ்து சாஸ்திரம் பிரகாரம் அந்த வீட்டுடைய அமைப்பு உள்ளுக்கு இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் இப்போ கட்டக்கூடிய வீடுகளில் சில தவறுகள் வர்றதை நான் பார்த்துருக்குறேன். பொதுவாக என்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கிழக்கு பார்த்த வீட்டில் இருந்து யார் யாருடைய அந்த வீட்டில் ஈசானிய வாசல், அதாவது சூரியன் முன்னுக்கு உதிக்குது, அந்த வாசல் வீட்டின் நடுவிலையோ அல்லது வீட்டின் இடது புறத்துலேயோ இருந்தால் அது ஈசானிய வாசல்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு வாசல் அமைய பெற்ற வீடு பொதுவாகவே இன்னொரு வீட்டை அது வாங்கி கொடுக்கும். அப்படின்னா அவங்க மேலும் மேலும் அடுத்தடுத்த வீடுகளை வாங்கக்கூடிய நிலைக்கு அவங்க உயர்த்தப்படுவாங்க. அடுத்தபடியாக யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான வீட்டில் தங்கியிருக்கிறாங்களோ, வேறு வீட்டில் வேறு ஃபேஸிங்கில் இருந்த வீட்டில் நடக்காத சில விஷயங்கள் மாதிரிக்கு திருமண தடை இருந்தால் அந்த திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஒரு வீடாக அது மாறும். ஒரு நல்ல தொழிலையும் தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொண்டு போகிறதுக்குள்ள வீடாகவும் இந்த மாதிரியான வீடுகள் அமைச்சு கொடுக்கும். இப்போ சில பேர் ரெண்டல் வீடு தேடுவீங்க. ரெண்டல் வீடு தேடும் பொழுது முடிந்த மட்டும் நீங்கள் கிழக்கு பார்த்த வீடாக நீங்கள் பார்ப்பது சால சிறந்தது. இது இந்த விஷயங்களை அது பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பது, நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்களை இது கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களுக்கு உரிய ஒரு வீடுன்னு இதை சொல்கிறது. கிழக்கு பார்த்த வீடு என்பது ஒரு ஆண் அவருடைய பேரில் அந்த வீட்டை வாங்கும் பொழுது அவருடைய பேரில் அவர் இது ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். இந்த மாதிரியான வீடு பொதுவாகவே ஆண்களை ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். அவங்க காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது, அப்புறம் அடுத்து அவங்களுடைய வேலையில் தீவிரமாக இருப்பாங்க. ஒரு பொறுப்புள்ள ஆணாகவும், ஒரு பெரும்பாலும் கிழக்கு பார்த்த வீட்டில் இருக்கக்கூடிய ஓனர்ஸுங்க ரொம்ப நல்ல ஆண்களாக தான் இருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் இந்த கிழக்கு பார்த்த வீடை பொறுத்த வரைக்கும். இந்த ஆடியோ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான வீட்டில் இருக்கிறீங்களோ, சாதாரணமாக அந்த வீட்டை வித்துறாதீங்க. இந்த வீட்டை வச்சுருங்க. முடிந்த மட்டும் அடுத்த ஒரு வீடு வாங்கும் பொழுதும் கிழக்கு பார்த்த வீடாக வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்க. ஆனால் இவ்வளவு சிறப்புகள் கொடுக்கக்கூடிய இந்த கிழக்கு பார்த்த வீட்டிலையும் கஷ்டப்படக்கூடிய சில பேரையும் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் நான் அவங்க வீட்டில் போயிட்டு வாஸ்து பார்க்கும் பொழுது, ஏன் கிழக்கு பார்த்த வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டால், அந்த வாசல் முதலாவதாக பார்க்கும் பொழுது இந்த வாசல் தவறாக அமைஞ்சிருக்கும். இந்த வாசலாகப்பட்டது ஈசானியத்தில் இல்லாமல் அதற்கு எதிர்ப்புறமாக இருந்துச்சுன்னா, அதிகமான நாட்களாக அந்த வீட்டில் அவங்க தங்கியிருந்தாங்கன்னா, அதோடு இன்னொரு விஷயமும் இருக்குது வாஸ்துவில், பூமி வாஸ்துன்னு சொல்லக்கூடியது. இது கொஞ்சம் அட்வான்ஸான விஷயம். அது ஜியோபதின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயம் நீர் ஓட்டம் கீழே இருந்து
அந்த வீட்டை பாதிச்சிச்சின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். ஒரு நோயை கொண்டு வந்து விடும். அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டால் அது கேன்சர் நோய் வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நான் பார்த்துருக்குறேன் சில வீடுகளில். ஆக இந்த வாசல் தவறான வாசல் அமைகிறது இது ஒரு காரணம். அடுத்தபடியாக இந்த கிழக்கு பார்த்து வீட்டில் சவுத் புறம்தான் படி இருக்கணும். படி இருந்தால் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான வீடு. அப்படி இல்லாமல் நோத்தில் படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஆல்தோ அவங்களுக்கு நல்ல பொருளாதார வசதிகள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த பொருளாதாரம் ஒரு அப்பப்போ பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஒரு தடை ஏற்பட்டு அந்த பொருளாதாரம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அடுத்தது கிழக்கு பார்த்து வீடாக இருந்தாலும் அந்த லேண்டு சைஸ் கிழக்கு பகுதியில் குறைவாகவும் அதனுடைய ஆப்போசிட் பகுதியில் அதிகமாகவும் லேண்டு இருந்துச்சுன்னா அந்த வீடும் ஒரு பேலன்ஸாக தான் இருக்கும். ஒரு பெரிய ஒரு மகத்துவத்தை அது கொடுக்காது. ஸோ இதுக்கு சொல்யூஷன்லாம் இருக்குது. அதுக்கு சரியான அந்த காம்பவுண்ட் கட்டிட்டிங்கன்னா, அதாவது அந்த மேற்கு பகுதியில் ஒரு காம்பவுண்ட் நீங்கள் உறுதியாக கட்டிட்டிங்கன்னு சொன்னால், சரியான ஒரு பின்னாடி ஒரு கதவையும் வச்சிட்டிங்கன்னா அதுக்கு தீர்வாக அமையும். அடுத்தபடியாக இந்த கிழக்கு பார்த்த வீட்டில் வடக்கு பகுதியில் லேண்ட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் வடக்கு பகுதியில் லேண்ட் இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில் லேண்ட் அதிகமாக இருந்தாலும் இந்த வீட்டினால் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்காமல் போகும். அது வேறு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கும். சரி, இதெல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே சூட்சமமாக நடக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி தான் இதுக்கு காரணம். இது வீட்டுக்குள்ளே ஒரு ரொட்டேஷன் நடக்கும். அந்த எனர்ஜி இயற்கையாகி வரும் பொழுது, பொதுவாகவே கிழக்கு பார்த்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முன் வாசல் ஈசானிய வாசல் மூலிமா தான் நல்ல சக்திகள் வரும். அடுத்து சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகள் போகக்கூடிய இடம். அப்போ முன் வாசல் நல்ல வாசலாக இருந்து பின் வாசல் தவறான வாசலாக இருந்துச்சுன்னு வச்சுக்குவோமே, அந்த மாதிரியான நேரங்களில் நல்ல சக்தியும் வேலை செய்யும், கெட்ட சக்தியும் வேலை செய்யும். ரெண்டுமே அந்த வீட்டில் நடக்கும். அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய வாசலை அடைச்சி அது சரியான பகுதியில் நம்ம திறந்து வச்சுருந்தோம்னா இந்த கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கம் குறைவாக இருக்கும். ஆக இந்த வகையில் கிழக்கு பார்த்த வீட்டில் நல்ல நன்மைகள் இருந்தாலும் வேறு சில விஷயங்கள் தவறாக இருக்கிறனாலையும் பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தேன். அடுத்து சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஈசானிய இடத்துல பாத்ரூம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான வீடுகளில். அதே மாதிரி சவுத் வெஸ்ட்டில் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சவுத் வெஸ்ட்டில் பாத்ரூம் இருந்தாலும், பொதுவாகவே சவுத் வெஸ்ட்டில் பாத்ரூம் இருந்தால் எல்லா வீட்டுக்கும் பாதிப்பு இருக்குது. இந்த வீட்லேயும் அந்த பாதிப்புகளை கொடுக்கும். அடுத்து ஒரு சில தாமான்லாம் பார்த்தீங்கன்னா நீர் நிலைகள் இருக்கும். வீட்டுக்கு முன்னாடியோ வீட்டுக்கு பின்னாடியோ, ஏற்கனவே நான் தங்கியிருந்த பகுதியில் தமான் ஆமான் புரடானான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் அது கடந்து தான், அதாவது ஒரு குளம் மாதிரி வெட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வீடு வரும். இந்த குளங்களும் வீட்டுடைய ஈஸ்ட் பகுதியில் இருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் வாங்கக்கூடிய வீட்டில் அது ரொம்ப நல்ல வீடு. ஆனால் அதுவே அந்த குளமாகப்பட்டது வெஸ்ட் பகுதியிலையோ சவுத்து பகுதியிலையோ இருந்துச்சுன்னா அந்த தாமான்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். நோயோ அல்லது பணப்பிரச்சனையோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதுவும் அவங்களுடைய பேட்டான நேரங்களில், அவங்களுடைய டைமிங் ரொம்ப பேட்டாக இருந்துச்சுன்னா மரணம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக ஒரு வீட்டில் நம்ம போய் தங்கியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதியை நாம் கவனிக்கணும். இப்போ ஈஸ்ட் பார்த்த வீட்டுக்கு முன்னாடி மலை இருப்பது சிறப்பு கிடையாது, அது ஒரு பிரச்சனையை உருவாக்கும். ஆனால் இந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு பின்னாடி மேற்கு பகுதியிலேயோ தெற்கு பகுதியிலேயோ மலைகள் பின்னாடி இருந்துச்சுன்னா, ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் ஒரு 1/2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ என்ன நம்ம வீட்டில் இருந்து பார்க்க முடியும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிறப்பை கொடுக்கும். அதாவது கிழக்கு பார்த்த வீடுகளுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் மலை இருக்கணும். அதே மாதிரி சவுத் பகுதியிலையும் மலை இருக்கணும். அப்படி இல்லாமல் கிழக்கு பகுதியிலே மலை இருந்து
உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே மலை இருந்து அல்லது நார்த் பகுதியில் மலை இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அந்த ஒரு டோட்டலான ஒரு எனர்ஜியை வந்து அந்த ஏரியாவுக்கே அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து அனுபவபூர்வமாக பார்த்து உங்களுக்கு வந்து சொல்கிறோம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வாஸ்துவினுடைய அடிப்படை விஷயங்கள். இது வந்து இன்னும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே பார்க்கணுன்னா டெப்த்தாக வேறு விஷயங்கள் பார்க்கணும். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை வைத்துக்கொண்டு எதிர்காலங்களில் நீங்கள் வீடு வாங்கும் பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த வீடுகளை நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லா விஷயமும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வாங்குகிற வீட்டில் மேக்சிமம் இந்த விஷயங்கள் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் அந்த வீடை வாங்கினீங்கன்னா மேலும் மேலும் அந்த வீடு வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த ஆடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இது நீங்கள் வந்து அனுப்பி வைங்க. அடுத்து நான் வந்து தெற்க பார்த்த வீடு வந்து என்னென்ன நன்மைகளை செய்யும், அதனுடைய தீமைகள் என்னன்ற விஷயத்தை உங்களுக்கு வந்து பேச இருக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் அந்த ஆடியோ உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். 016-222-9780. நன்றி, வணக்கம்.